இருக்குங்க. நம்ம அன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி நெத்திலி கருவாடு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்புங்க. சரிங்களா? இது குழம்பு. சரிங்களா? இது வந்து தேனியில் மலையில் ஃபேமஸாக வைக்கிறாங்க. நம்ம சாம்பாரில் தானே முருங்கைக்காய் போடுவோம், இன்னும் இதில் போடுறவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், தெரியாதவங்க இல்லைங்களா. அவங்க முருங்கைக்காய் இல்லாமல் கருவாடு வைக்கவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அது இப்போ பார்க்கலாம். ஒரு 3 பழங்க. சரிங்களா? ஒரு துண்டு தேங்காய், இந்த அளவு தேங்காய். அடுத்து மாங்காய், கொஞ்சம் மாங்காய் செம்ம பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் கொஞ்சம், பூண்டு இந்த அளவில் எடுத்துக்கோங்க, பூண்டு. அடுத்து சின்ன வெங்காயம். அடுத்து கருவாடு, 100 கருவாடு எடுத்துருக்குறேங்க. அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 100 கருவாடுக்கு தேவையானது நான் சொல்கிறேங்க. அடுத்து இந்த அளவில் முருங்கைக்காய். முருங்கைக்காய் தான் இதில் இந்த குழம்புல ஹைலைட்டுங்க, ஹீரோ. முருங்கைக்காய் தான் ஹீரோ. வாசமாக கம்மன்னு இருக்குங்க. 3 டீஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். சரிங்களா? எடுத்து வச்சுருக்கேன் நான். இது நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. நாங்கள் போய் கேட்டோம் கடையில் ஒரு 100. நமக்கு டக்குன்னு போய் நமக்கு சிக்கனோ மட்டனோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. கருவாடுனாக்கா டக்குன்னு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் 100 கருவாடு கொடுங்கன்னு கேட்டால் 50 ரூபாயாங்க. நான் நினச்சப்போ நமக்கு மீனும் மட்டனும் எடுத்துக்கலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி, எங்கள் வீட்டுக்காரரு வாங்க அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். நெத்திலிக்கு நல்ல நிறையா வச்சுருக்குறாங்க. நெத்திலியில் பேர் சொல்கிறாங்க. நமக்கு நெத்திலி மீன் தான் நமக்கு தெரியும். சிறுசாக இருந்தால் இந்த ஷேப்பில் இருந்தால் இந்த ஷேப்பில் இருந்தால் நெத்திலி மீன் தான் நமக்கு தெரியும். கடைக்காரங்க பேர் வச்சுருக்குறாங்க, என்னமோ பேர் சொன்னாங்க. நெத்திலினா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குமா, இது நெத்திலி தான், என்னமோ நெத்திலி சொன்னாங்க, எனக்கு பேர் மறந்து போச்சு. நெத்திலி சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க. இந்த தேனி சைடில் நிறையா வியாபாரமாகும் அப்படின்னாங்க. ஓ அப்படின்னு பார்த்தா சரி, நான் ஒருக்க சாப்பிட்ருக்குறேன். தேனிக்காரங்க இருக்கிறாங்க, செஞ்சுருக்குறாங்க, அதை சாப்பிட்ருக்குறேன். சரி நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளும் செய்யலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இப்போ அந்த ரெசிபி பண்ண போகிறோங்க. சரி, அதுக்கு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்புங்கிறதுனால தாளிச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு ஆரம்பத்திலே தாளிச்சிடணும். சில குழம்புக்கு வந்து லேட்டாக தாளித்தா போதும். இல்லை ரெடியானதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க. பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு இந்த அளவில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லது. இப்போ 4 மிளகாய். சரிங்களா? நல்லா காரம், நல்லா சுருக்கத்தோடு நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வணக்குங்க. வணக்கணுன்னா அப்போ ஏன் இப்படி வளர்க்குறேன்னா, இப்படி வணக்கினா தான் காரம் நல்லா இந்த எண்ணெயிலேருந்து எல்லாத்துலேயும் இருந்து நல்லா குழம்புல வந்து டேஸ்ட்டாக சீக்கிரமாக நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. பூண்டு நல்லா இதாகிடுச்சு. அடுத்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். கூட என்ன இப்படித்தானே பண்ணணும், இவங்க இப்படி பண்ணுறாங்களே,
அப்படின்னு நினச்சா இல்லைங்க, ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு மெத்தேடில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு செய்து காட்டுறது. சரிங்களா? மிளகா வந்து ஆல்ரெடி நான் பொரியலுக்கும் சொல்லியிருக்கிறேன், நான் மற்ற குழம்புகளுக்கு சொல்லியிருக்கிறேன். எண்ணெயிலேயே போட்டு லைட்டாக நீங்கள் வணக்கி பார்த்துட்டு குழம்போட சேரும்போது அந்த மிளகாவை பொரியல் மாதிரியே எடுத்து சாப்பிடலாம். அப்படி இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குழம்புங்க நம்ம இங்கே வச்சா 4 பேருக்கு அந்த பக்கம் மணக்கும். இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு தெரியுமோ இல்லை, சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், என்ன சாம்பாரில் தானே முருங்கைக்காய் போடுவாங்க, இதெல்லாம் இவங்க இப்படி போடுறாங்க அப்படின்னு நினச்சா, ஒரு நாள் அந்த ஒரு பொண்ணு, அம்மா நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும், எங்கள் ஊர்லலாம் இதுதான் இது முருங்கைக்காய் இல்லாமல் நாங்கள் கருவாட்டு குழம்பு நாங்கள் வைக்க மாட்டோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்கு கொண்டு போவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் காட்டுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? பழைய கஞ்சிக்கு சுடு சாப்பாட்டுக்கு கொண்டு போவாங்க. சூப்பராக இருக்குமா, இது சூடு பண்ண சூப்பராக இருக்குன்னா நானும் 2 தடவை வச்சுருக்கிறேன். சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சாப்பிட்டா எப்படி, மக்களுக்கும் சொல்லுவோம், நம்ம தான் வீடியோ போடுறோமே, எல்லோரும் சாப்பிடட்டும் அப்படின்னு நான் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி செஞ்சுடுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மாங்காவும் போட்டுங்க, கூட கொஞ்சம் போட்டுங்க. பாருங்கள், மாங்காய் சூப்பராக இருக்கும். புளி ஊற்றலைங்க, நான் மாங்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் காட்டு மாங்காய் இல்லை, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, எங்களுக்கு மாங்காய் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். சரிங்களா? மாங்காவே போடணும்னு இல்லைங்க, எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மக்களை கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்காங்க. சரிங்களா? சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு 4 கலர் கிளறிட்டு முருங்கைக்காய் ஹீரோங்க, முருங்கைக்காவும் கருவாடுமா. சரிங்களா? பாருங்க, சூப்பர். முருங்கைக்காய் நல்லது மக்களே, முருங்கைக்காவும் நல்லது மக்களே. முருங்கைக்காய் சாம்பாரில் போடலாம், ஏகப்பட்ட டிஷ் செய்யலாம். அதனால தான் இப்படி நான் நினச்சிக்கிட்டேன், முருங்கைக்காய் நல்லது, அதனால தான் அப்படி அந்த மக்கள் பழகியிருக்கிறாங்களோ. மலையில் இருக்கிறவங்க, தேனின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், மலங்காடு நிறையா இருக்குது. கேரளான்னு சொன்னாலும் தெரியும், மலை ஏரியாக்கள் நிறையா இருக்குது. அதனால் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அது விட முடியல, நல்லா இருக்குது. நம்ம நினைக்கிறது என்னது இப்படி எல்லாத்தையும் போட்டு இப்படி செஞ்சால் இது இப்படி நல்லாயிருக்கும் சாய் அப்படிம்பாங்க சிலவங்க. கிடையாதுங்க, அவங்க தாங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, அவங்க தான் சூப்பராக சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்றது டேஸ்ட் இல்லைங்க, அவங்க சாப்பிட்றது டேஸ்ட். இது போட்டிருக்கும் போது வணக்கும் போதேமோ வாசமாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ உப்பு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பட்டாட்டாவும் கூட போட்டுக்கலாங்க, அதிகமாகிட்டு என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாமல் போயிருமே. கொஞ்சம் மஞ்சத்தூள். சரிங்களா? மஞ்சத்தூள் 3 டீஸ்பூனுங்க குழம்புத்தூள். சரிங்களா? புளிக்குழம்பு வைப்போம், எல்லா வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தூள் தான். சரிங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வாசம் கம்மன்னு இருக்கும். வணக்கம் போதே சூப்பராக இருக்கும் வாசம்.
லைட்டாக தண்ணி ஊற்றுவாங்க மக்களே. சரிங்களா, லைட்டாக ஊற்றுவாங்க. இருக்கும் மக்களே, டேஸ்ட்டாக இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. இது போட்டுக்கலாம், அப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். சரிங்களா, நல்லா காரசாரமாக இருக்கும் மக்களே, சூப்பராக காரசாரமாக சும்மா ஜம்முன்னு இருக்கும், சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கரம் மசாலா போட்டு அதை போட்டு இதை போட்டு பூண்டு போடுறாங்க மக்களே அவங்க. ஆனால் அவங்களோட இஞ்சி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இஞ்சி டீ வச்சு குடிக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், அதுலேயே அதை போட்டு இதை போட்டு பூனை எல்லாத்தையும் சோம்பு இரும்பு பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் சேர்க்குறவங்களுக்கு தான், சேர்க்குற டிஷ்ஷுக்கு தான் சேர்க்கணும், எல்லா டிஷ்ஷுக்கும் சேர்க்கக்கூடாது. சரிங்களா, இது வந்து இப்படி வச்சு பாருங்கள், சிம்பிள் தான், பூண்டு தான், குழம்பு தான். சரிங்களா, சூப்பராக இருக்குது மக்களே. பார்த்தீங்களா, அடுத்து தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் மக்களே. இந்த காரத்துக்கு புளிப்புக்கு தேங்காய் பால் சூப்பர். சாப்பிடணும் போல் இருக்குது, சாப்பிட்றலாமா, டேஸ்ட் பார்த்துடலாமான்னு இருக்குது. வேகணுமே, லைட்டாக வேகட்டும். ஆக்க பொறுத்தம்மா ஆற பொறுக்கணும் இல்லைங்களா மக்களே. சூப்பர், லைட்டாக வேகட்டும், இவ்வளோதாங்க, வெந்துட்டுருக்கட்டும். சரிங்களா, வெந்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டோன்னா நம்ம இறக்கிடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சு லைட்டாக ஊற்றிக்கோங்க. அடி பிடிச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும், குழம்பு ரெடி. சரிங்களா, லைட்டாக திறந்து வச்சிடணும். சரிங்களா, இந்த அளவில் திறந்து வச்சுட்டா நல்லா இருக்குங்க. பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பாடி பாருங்க, சூப்பராக போதுங்க. இது இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. சூப்பராக இருக்குது. பாருங்க, விறகடுப்புங்க, நமக்கு வந்து விறகடுப்பு முடியாது. சாப்பிட்டுட்டு அதை சூடு பண்ணி வச்சுட்டு காலையில் மழையில் வேலைக்கு போவாங்கள்ல விவசாயத்துக்கு, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்களாம்மா. அப்படி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா, முருங்கைக்காய் நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. சரிங்களா, எல்லோரும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரேக்கு. சரிங்களா, நம்ம வீடியோவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான வீடியோ நான் செய்து காட்டுறேங்க. சரிங்களா, அப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க, எப்போ டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இது ஒரு கரண்டி, சின்ன ஸ்பூன், ஒரு கரண்டிக்கு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டு இவ்வளோ அதனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தான் மக்களே, செம்ம மக்களே. நான் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன். சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. சரிங்களா, பாய்.